வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார்களோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுல நம்ம பாக்குறோம், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமன்களாக்கியும் இருக்கிறார். இதுல நம்ம பார்க்கும்போது அழைப்பு முன் குறிக்கப்பட்ட அழைப்பா இருக்கு. ஆண்டவர் நம்ம பிறக்கும் போதே, ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே, நம்ம தாயின் கருவில் உருவாகும் போதே ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. அதுதான் அதுல முன் குறிக்கப்பட்டவர்களை அழைக்கிறாரு. அழைத்தவர்கள் எப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஃபுல்லா நீதிமன்களாக்கி கடைசியில அவரை மகிமையில என்ன செய்யறாங்க, நிறுத்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் நீங்க ஜூம் மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே யாருன்னா முன்குறிக்கப்பட்டவர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம மேல ஒவ்வொரு அழைப்பு வச்சு, அதாவது நம்ம ஆண்டவர் கூறிய அழைப்பா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான நம்ம குடும்பத்துக்கு நம்ம மூலமா ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு அழைப்பா இருந்தாலும் சரி, எதுலனாலும் ஆண்டவர் நம்ம மேல இன்னைக்கு ஒரு கிருபை வைக்க போறாங்க, நம்மளை மகிமைப்படுத்த போறாங்க. இப்படி ஒரு மனுஷனால ஆண்டவர் வைத்த அழைப்பு எப்படி இருந்தது, அவங்களை ஆண்டவர் எப்படி மகிமைப்படுத்தினார் அப்படிங்கறத இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் பேதுரு. பேதுருங்கிற மனுஷனை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பேதுருவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒவ்வொரு சீஷர்களையும் அழைக்கிறாங்க. அதுல முதலாவது அழைக்கும் போது ஆஹ் பேதுருவை அழைக்கிறாங்க. மத்தேயு 4வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய நேம் சீமோன் தான். அவனுடைய நேம் சீமோன் தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு அழைக்கும் போது மார்க் 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த சீமோன் அப்படின்னு இருக்கிற மனுஷனை தான் அழைத்து ஆண்டவர் தான் பேரிடுகிறாரு. இவர் பேர் பேதுரு அப்படின்னு சொல்லி. பேதுருன்னா வேற ஒண்ணும் கிடையாது. லத்தீன் கிரேக்க மொழியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுரு கல், ஒரு பாறை அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அவங்க அழைக்கும் பொழுதே என்ன அப்படின்னா ஒரு நேம கொடுத்து ஒரு 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 நேம கொடுத்து அவங்க வாழ்க்கையில இப்படிதான் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பேர்லயே கொடுத்து அழைக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிதான் ஆண்டவர் ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள வரும் பொழுது நம்ம மேல ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு நாமத்தை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த நாமத்தை இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா பெற்றுக்கொள்ள போறோம். அந்த பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நம்ம 14வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பேதுரு ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, பேதமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுன்னா சொல்லுது. அதுவும் இல்லாம இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி லூக்கால சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு பாவியா உலகத்தினால பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன், அதாவது மீன் பிடிக்கிறவங்க எப்படிப்பட்ட பாவத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா விதமான பாவத்திலும் இருக்கிறவங்க தான். அது மாத்திரம் இல்லாம அவங்க பேசுற பேச்சு எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஓப்பனான லோக்கல் லாங்குவேஜ்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா முன்குறிக்கப்பட்டது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை தன்னுடைய சீஷனை என்ன செய்யறாங்க அப்படின்னா பேதுருவை செலக்ட் பண்றாங்க. இந்த பேதுருவை கூட ஆண்டவர் செலக்ட் பண்ணது மாத்திரம் இல்லாம மத்தேயு 8வது அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வீட்டுக்கும் என்ன செஞ்சாருன்னா போயிட்டுதான் இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்களை அழைத்த அழைப்புல மட்டும் சும்மா விட மாட்டாங்க. அந்த மத்தேயு 8வது அதிகாரத்துல பார்த்தோம்னா பேதுரு அவங்க வீட்டுக்கு ஏசப்பா பேதுருவோட வீட்டுக்கு போறாங்க. போகும்போது அவங்க மாமி சூரமாய் படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும்போது கையை தூக்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா சுகப்படுத்துறாங்க. 8வது அதிகாரம் 14வது வசனம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைத்த அழைப்பிலே அவர் சும்மா விடல. அவங்க வீட்லயும் போய் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மிங்கிள் ஆகுறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களோடு கூட மிங்கிள் ஆகுறாங்க. இன்னைக்கும் ஏசப்பா நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னா
ஆண்டவர் வந்து என்னன்னா நம்மளை மட்டும் அழைத்த அழைப்புல வந்து நம்மளை மட்டும் எப்படி வைக்க போறது கிடையாது. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களே என்ன செய்வாங்க அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா சந்திப்பாங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்களையும் சந்திப்பாங்க. எல்லாரும் நினைக்கலாம், நம்ம இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம், இசப்பா நான் மட்டும் தானே இசப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் என்னைய மட்டும் தானே நீங்க அழைச்சிருக்கீங்க, என்னைய மட்டும் தானே முன் குறிச்சிருக்கீங்க, இன்னும் எங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே தொடப்படலையே, சகோதரர் தொடப்படலையே, அம்மா தொடப்படலையே, மாமி இப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவோட வீட்டுக்கு ஆண்டவர் வந்து பேதுருவோட மாமியை சுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பை கொடுத்தது போல இன்னைக்கு நம்ம வீட்லயும் வந்து யார் யாரெல்லாம் பாவமான பிடியில படுத்து கிடக்குறாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து பாவத்துல அக்கிரமத்துல வியாதியில படுத்து கிடக்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சுகப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட பேதுரு மேல ஒரு பெரிய கிரேஸ் ஆண்டவர் வச்சிருந்தாரு. ஏன்னா தனியா அவருக்குன்னு பேரை சூட்டி அவர் வீட்டுக்கெல்லாம் போய் தன் கூடவே இருக்கணும்னு செலக்ட் பண்ண ஒரு மனுஷன் தான் பேதுரு. இந்த பேதுரு என்ன பண்ணாரு அப்படின்னா ஆண்டவர் கூடவே தான் வந்தாரு. அலசி கொண்டிருந்த வலையை விட்டு கூடவே வந்துட்டாரு, பின் செஞ்சு கொண்டே இருந்தாரு. மத்தேயு 14வது அதிகாரத்துல அந்த பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து அவர் ஜலத்துல மத்தேயு 14வது அதிகாரம் 26ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து எங்க நிக்கிறாரு அப்படின்னா பேதுரு சீஷர்கள் எல்லாரும் எதுல இருக்கிறாங்கன்னா படகுல நிக்கிறாங்க. அப்போ ஆஹ் 25வது வசனம் 4ஆம் ஜாமத்துல இயேசு கடல் மீது நடந்து, ஏன் அப்படின்னா அந்த படகு வந்து நடுக்கடலில் இருந்து எதிர்காட்சினால ஒரு அலக்களிக்கப்பட்டதா இருக்கிறது. எதிர்காட்சினால அது சேதமடைய போகிறது அப்படின்னு அறிந்த உடனே ஏசப்பா என்ன செய்யறாங்கன்னா கடல் மீது நடந்து படகு பக்கத்துல வராங்க. இத பார்த்த பேதுருவால சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவர் கூட இருந்தவர், அவரே நடக்கிறாருன்னா நானும் என்ன செய்யணும், நடக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து அவனுக்கு இருக்கு. அப்பயே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீர் தான் இது இயேசுனா நான் கண்டிப்பா என்ன செய்யணும், கடல் மீது நடக்கணும், எனக்கு கட்டளை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே ஏசப்பா வான்னு சொன்ன உடனே என்ன செய்யறான்னா கடல் மீது நடக்கும். இது எவ்வளவு பெரிய கிருபை இல்ல. ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்னதை கேட்டனாலும் என்ன செய்யறாரு, செய்ய வல்ல. அவர் மேல உள்ள கிருபையை யார் மேல வைக்கிறாரு அப்படின்னா அவர் தான் கடல் மீது நடந்தாரு. அதுக்கு அடுத்த கடல் மீது நடந்த மனுஷன் அப்படின்னா யாருன்னா பேதுரு தான். கேட்ட உடனே மாட்டேன்னு சொல்லல ஏசப்பா, என்னாலதான் நடக்க முடியும், உன்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லல. எப்பேற்பட்ட கிருபையினாலும் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த கிருபையை தான் பேதுரு கொடுத்தார். கடல் மீது நானும் நடந்து வரேன்னா உடனே எதுவுமே சொல்லல, உடனே வான்னு சொல்றது வராரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த இடத்துல எல்லாரும் எப்படி பார்த்திருப்பாங்க இல்லையா, பேதுரு கடல் மீது நடக்கான் கடல் மீது நடக்கான்னு சொன்ன உடனே அவன் என்ன அப்படின்னா நேரா இயேசுவை நோக்கி மட்டும் பார்த்து சந்தோஷத்தோடு நடந்து போயிருந்தா ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. 30வது வசனத்துல பார்க்கும்போது காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டாபிக் தான், ஒண்ணும் இல்ல. நம்ம போகிற வழியில நம்ம ஒரு கிருபையை பெற்றுக்கிட்டோம், ஒரு வரங்களை பெற்றுக்கிட்டோம், இல்ல நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு பணியை பெற்றுக்கிட்டோம், ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு பெரிய வேலையை ஒரு பிசினஸ் நம்ம ஒரு தொழிலை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் எல்லாமே இது ஆண்டவர் கொடுத்த பிளெஸிங் தான் இல்ல. அந்த நோக்கத்துல ஆண்டவரை பார்த்து மட்டும் நம்ம போய்கிட்டு இருக்கணும். ஆனா உலக பிரகாரமா நம்ம ஏதாவது பெரும் காற்று போன்ற சூழ்நிலை, காற்று போன்ற பிரச்சனை, அந்த காற்று கண்டிப்பா பேதுருவை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அவனை அப்போஸ் பண்ணியிருக்கும் நடக்க முடியாதபடிக்கு. அப்போஸ் பண்ணும்போதுதான் அதை அந்த காட்சி பார்த்து என்ன செய்யறான்னா அமிழ்ந்து போகிறான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வரும் பொழுது என்னன்னா கண்டிப்பா நம்ம இயேசுவை மாத்திரம் நம்ம போற்று போனோம் அப்படின்னா, இயேசுவை மாத்திரம் நம்ம பார்த்து போனோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சக்சஸா கண்டிப்பா அவன் வந்து ஆண்டவர் பக்கத்துல போயிருப்பான். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா அவன் வந்து இடரல் அடைஞ்சிட்டான். அதுல ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு, என்னன்னா 31வது வசனத்துல அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பேதுருன்னு சொல்லி அழைத்த ஆண்டவர், நீ ஒரு பாறை ஒரு கல் அப்படின்னா ஸ்டேபிள். சரிங்களா? கல் பாறை அப்படிங்கப்போ அந்த கல்லை என்ன தக்கனனாலும் உடையாது. ஆனா அதே இது ஒரு எதிர்காற்று வந்து அவனுக்கு பேரை கொடுத்துட்டு அற்ப விசுவாசியே. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட நேம் வைத்திருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம போற அழைப்புல போற சூழ்நிலையில நம்ம போற வேலையில உலக பிரகாரமான சோர்வுகளை பார்த்து, உலக பிரகாரமான கஷ்டங்களை பார்த்து, உலக பிரகாரமான இடையூறுகளை பார்த்து, நம்ம சரீர பலவீனத்தை பார்த்து, நம்ம வியாதியை பார்த்து நம்ம சோர்ந்து இருக்கிறீங்களா? நீங்க அந்த அப்படிப்பட்ட சோர்வுகளோ அப்படி இந்த சோர்வு வந்து உங்களை வளர முடியாதபடிக்கு ஆண்டவர் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்மள வந்து தடை பண்ணி போடும். இந்த மாதிரி காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து வெளியேறணும், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்க போறோம். இசப்பா நான் உங்களை நோக்கி பார்த்து மட்டும் நான் வரப்போறேன் அப்படின்ட்டு. அதே பேதுரு என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு அதே கண்டினியூஷன்ல நம்ம பார்க்கும்போது 16வது அதிகாரத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பேதுரு இடரல் அடைந்துட்டான் இல்லங்கள. ஆனா இப்படிப்பட்ட பேதுரு வந்து பிதாவோடு கூட லிங்க் இருக்கும்போது 16வது அதிகாரத்துல 17வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 16வது வசனம், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீ ஜீவனுள்ள
தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அதுக்கு முன்னாடி ஏசப்ப சொல்லியிருப்பாங்க, எல்லா சிஷ்யர்கிட்டே தான் கேட்டிருப்பாங்க, மனுஷகுமாரனாகிய நீ ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்களேன், யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சிலவங்க யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசியில் ஒருவன் சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா கேட்கறாங்க, சரி அவங்க எல்லாம் இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்றீங்க, இவ்வளவு நாள் உங்க கூட இருக்கிறாங்களா, என்னை யாருன்னு அறிஞ்சிருக்கீங்க. அதுல உடனே ஃபர்ஸ்ட் யாரு வாரா அப்படின்னா சீமோன் பேதுரு வாரான். சீமோன் பேதுரு வந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். இது யார் உனக்கு வெளிப்படுத்தினா? மாம்சம் வெளிப்படுத்தல, என் பிதா வெளிப்படுத்தினான். இதுல இருந்து பார்க்கும் பொழுது அந்த பேதுரு வந்து யாரு கூட லிங்க் இருக்கு அப்படின்னா பிதாவோடு கூட அவன் உறவாடிட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி இடரல் அடைஞ்ச இல்லங்களை அவன் மேல பிதா மேல ரொம்ப அன்பா இருந்ததுனாலதான் ஆண்டவர் வந்து வெளிப்பாடு ஆண்டவர் என்ன செய்யறாரு, இயேசுவை குறித்ததான வெளிப்பாடையே ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு, பேதுருக்கு கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாம அப்படின்னா அதே பேதுருக்கு என்ன அப்படின்னா இன்னொரு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனத்துல இதே பேதுருதான் பிதாவோடு கூட ஒன்றிணையும் பொழுது, பிதாவோடு கூட தேவனோடு கூட உறவாடும் பொழுது, மத்தேயு 17வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா 12 சிஷ்யரையுமே ஆண்டவர் கூட்டிட்டு போகல. முதல்ல உள்ள பேர் யாருன்னா பேதுரு தான். பேதுரு, யாக்கோபு, யோவான். பேதுருவோடு கூட இருந்த அழைக்கப்பட்ட சகோதரன், அவன் சகோதரன் அந்திரேயாவை கூப்பிடல. எங்க கூப்பிடாங்கன்னா உயர்ந்த மலைக்கு என்ன செய்யறாங்க, தனித்து கூட்டு போறாங்க. ஆண்டவர் வந்து பேதுரு மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க. தனித்து கொண்டு போய் அங்க போய் மறுரூபம் ஆறாங்க. மறுரூபம் ஆகுறாங்க அப்படின்னும் போது பேதுரு அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து தம் மறுரூபமாக்கி தரிசனத்தை காண்பிக்கிறதற்காக தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அதே இடத்துல லூக்கா 9வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக்கோங்க. லூக்கா 9வது அதிகாரத்துல 32வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அதே மலையில என்ன செய்யறாங்க அப்படின்னா பேதுரு, யாக்கோபு, யோவான் நித்திரை மயக்கமா இருக்கிறாங்க. அவங்களால பார்க்க முடியல. அவங்க அங்க போய் என்ன செய்யதான் செய்யறாங்க, தூங்கதான் செய்யறாங்க. ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல அவங்க தூங்குறாங்க. ஆனா அப்பேற்பட்ட தேவன் இடத்துல அந்த நிலைமையிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுடைய கண்களை என்ன செய்யறாரு அப்படின்னா திறக்கிறாரு. மத்தேயு 17வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அவங்களுடைய கண்களை திறக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவங்க பாக்குறாங்க, ஏசப்பா கூட 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 3 பேருமே பாக்குறாங்க. யாரோ 3 பேரும் என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னா சூரியனை போல பிரகாசப்பட்டதா இருக்கிறது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி நேரத்துல என்ன அப்படின்னா 3 பேர் இருக்கிறாங்க. அதுல பேதுரு மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, நாம் இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரமாக என்ன செய்வோம், போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பேதுருக்கு மோசேயை தெரியும், எலியாவை தெரியும் அப்படிங்கிறது. ஏன்னா பேதுரு வந்து மோசையும் பார்த்திருக்க மாட்டாங்க, எலியாவையும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அங்க பேசிட்டு இருக்கிறது வந்து இயேசுவும் பேதுரு இயேசுவும் எலியாவும் மோசையும் தான் 3 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? ஆனா அந்த நேரத்துல என்னன்னா வெளிப்பாடு யாருக்கு கிடைக்குன்னா யாக்கோபுக்கும் யோவானுக்கும் கிடைக்கல, பேதுருக்கு தான் கிடைச்சிருக்கு. ஆமீன். பேதுருக்கு தான் அந்த இடத்துல வெளிப்பாடு. எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? இப்ப மோசையையும் எலியாவையும் பார்க்கக்கூடிய வண்ணம் அவனுடைய கண்கள் என்ன செஞ்சிருக்கு, திறக்கப்பட்டது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் நம்மளை அழைத்தாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் கூப்பிடும்போது அவர் கூடயே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுடைய கண்களை திறப்பார். பார்க்க முடியாத அளவுக்கு, பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய கண்கள் என்ன செய்யும்னா பார்க்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட பேதுருவை தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு மத்தேயு 14வது அதிகாரத்துல இந்த மாதிரி ஆண்டவரோடு கூட உறவாடி ஆண்டவரோடு கூட வெளிப்பாடுல இருக்கிற பேதுரு வந்து கொஞ்சம் உலக பிரகாரமா சாயிறான். மத்தேயு 14வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படி என்ன செய்வேன், நான் அடிக்கப்படுவேன். 14:29 நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா இப்படி நான் அடிக்கப்படுவேன், சிலுவையில அடிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வந்து ஆஹ் பேதுரு சொல்றாரு, இசப்பா நீங்க தனியை கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ள தடுறான். மத்தேயு 16:23 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா நீங்க இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இந்த காரியம் நீங்க நடக்கக்கூடாது, உங்களுக்கு சிலுவையில அறையக்கூடாது, நீங்க மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எனக்கு என்ன செய்யற, லிட்டரலா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆண்டவர் பேதுருங்கிற ஒரு பேரை கொடுத்தாரு.
அந்த பேதுருவு வந்து அந்த பேரை பெற்று கொண்டுட்டான். ஆனா அதை கரெக்டான வழியில பிடித்து கொள்ளாம அற்ப விசுவாசிங்கிற ஒரு நேம். அதுக்கடுத்து மத்தேயு 16:23 பார்த்தோம்னா, எனக்கு பின்னாக போ சாத்தானே. சாத்தானே சொல்லி என்ன செஞ்சுட்டாரு, அலைஞ்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு இடரலா இருக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு எப்படி இருக்கான்னா, இடரலா இருக்கிறார். இடரலா இருக்கிறான். இப்பவும் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மேல அழைப்பு வச்சுட்டாங்க. எல்லா சிச்சுவேஷனையும் வச்சுட்டாங்க. எல்லா காரியங்களையும் நம்ம மேல வச்சுட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு சில சித்தம் நிறைவேறுகிறதற்கு நம்ம குடும்பத்துல அவருடைய சித்தம், நம்ம இந்த சபையில அவருடைய சித்தம், நம்மளுடைய காரியங்கள் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னா, இடரலா இருக்கிறோம். ஆண்டவருக்கு இடரலா இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யறாரு அப்படின்னா, கண்டிப்பா நம்மள சாத்தானே தான். நம்ம கிட்ட கூட நிக்க விட மாட்டாரு. அப்பாலே போ, தூர போயிரு அப்படிங்கும்போது ஆண்டவர் விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அவருடைய வெளிப்பாடு கிடைக்காது. நம்மளுடைய மறைமுகமான கண்கள் வந்து மறுரூபமான எலியாவை, மோசையும் நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது அப்படின்னா காண முடியாது. தேவனை குறித்த அந்த திட்டத்தை நம்மளால காண முடியாது. நம்ம ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறதற்கு நம்மளுடைய வாழ்க்கையான காரியங்கள், நம்மளுடைய சுயம் என்ன செய்யக்கூடாது, இடரலா இருக்கக்கூடாது. நம்மளுடைய சூழ்நிலை இடரலா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பேதுரு தான் ரொம்ப பின்வாங்கி போய் இருக்கிறாரு. ரொம்ப பின்வாங்கி போய் இருக்கிறாரு. ஆண்டவர் மறிச்சுட்டாங்க சொல்றாங்க. ஆண்டவர் மறிச்சுட்டான்னு பாக்குறது மரியாள் தான் முதல்ல பாக்குறா. மரியாள் பார்த்துட்டு எல்லா சிஷ்யர்களையும் போய் தான் அறிவிக்கிறா, நான் இயேசுவை பார்த்தேன், உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்ட்டு. அதுல 2 சிஷ்யர்கள் ஓடுறாங்க. ஆனா அதுக்கடுத்து ஸ்லோவா ஓடுன பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா, கல்லறைக்குள்ள முந்தி போய் பாக்குறாரு. பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு, ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதே சந்தோஷத்தோட அவர் ஊழியத்தை தொடராம என்ன செய்யறாரு அப்படின்னா, யோவான் 21வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க மீன் பிடிக்க தான் போறது மாத்திரம் இல்லாம தன் சகோதரரை அழைக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? அவர் மேல எவ்வளவு அன்பை வச்சு அவர் தரிசனத்தை கொடுத்து அவர் எல்லா வெளிப்பாடுகளையும் கொடுத்து ஆண்டவர் வைக்கும் பொழுது அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா மீன் பிடிக்க போறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையிலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா யாருக்கிட்ட உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கிட்ட போறாரு அப்படின்னா பேதுருக்கிட்ட போறாரு. டைரக்டா பேதுருக்கிட்ட போய் லிங்க் ஆகுற, எனக்கு புசிக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு உடனே அவங்க போய் போறாங்க, மீன் பிடிக்க வராங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவர் இவர் தேவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஏசப்பா கேக்குறாங்க, பேதுரு நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா பேதுரு? ஏன்னா அவன் விட்டு விலகி போயிட்டான். அவன் ஆண்டவர் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் பெற்று, வெளிப்பாடுகளை பெற்று, எல்லா காரியங்களையும் பெற்று ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா 3 முறை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பேதுரு கிட்ட வருகிறது. அவனுடைய மனம் என்ன செய்யுது, திறக்கப்படுது. ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவர் சொல்ல, என் ஆட்டுக்குட்டியை மேய்க்கிறதுக்கு நீதான்ப்பா கரெக்டான ஆளு. உன்னதான் நான் செலக்ட் பண்ணேன். உன்னதான் நான் உனக்கு ஒரு பேரை கொடுத்து, நீ யாராலையும் அசைக்கப்பட முடியாதவன், நீ வந்து உன்னை எதுவுமே உன்னை வந்து அணுக முடியாதுன்னு சொல்லி ஒரு பாறை, ஒரு கல்ன்னு சொல்லி உனக்கு ஒரு பேரை கொடுத்து, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து செலக்ட் பண்ண மனுஷன் நீ தான். நீ என்ன செய்யற, மறுபடியும் மீன் பிடிக்க போறிய, மீன் பிடிக்க போல, என் ஆடுகளை நீ மேய்க்கணும்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட பேதுரு அதே அழைப்பை பிடித்து கொண்டு என்ன செய்யறது, என்ன செய்யமா பண்றாரு, மறுதலித்த பேதுரு தான், மனக்கசந்து அழுத பேதுரு நான் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதே அழைப்பு பிடித்து கொண்டு ஆண்டவர் மறுரூபமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நம்ம பாக்குறோம், 2வது அதிகாரத்துல பாக்குறோம், அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதே 3வது அதிகாரத்துல பாக்குறோம்னா 40 வருடம் பிறவியாய் இருந்த சப்பானியா இருந்த மனுஷனுக்கு இவன் மூலமே ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஐனையா, திமிர்வாதக்காரன் ஐனையா, 8 வருடமா திமிர்வாதமா இருந்த ஐனையா மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு சுகத்தை இவன் மூலமா கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் அவன் நல்லலாவது பட்டு என்ன செய்வாங்க, சுகமடைய மாட்டாங்களா? 9வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மரித்த தபித்தாலே என்னது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமா உயிரோடு எழுந்தான். உயிரோடு எழுப்பி இவன் மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய நடைபெற்றது. இப்படிப்பட்ட பேதுரு என்ன செய்தார் தெரியுமா, கடைசியாக சிலுவையில அதாவது தலைகீழாக நின்று ஆண்டவருக்காக நான் என்னது செய்தனாலும் ஆண்டவருக்காக நான் செய்வேன்னு சொல்லி மறித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துல இருந்தாங்க. இந்த பேதுருக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன், சிங்காசனத்தில் ஆனா ஆண்டவர் பேதுரு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டாரு. அவர் ஐடியா உள்ளவர், நான் உன்னை பின்பற்றினா ஏசப்பா உங்களை பின்பற்ற நீங்க என்ன ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பீங்க, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதுதான், நான் நூறத்தனையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன், நித்திய ஜீவனையும் கொடுப்பேன்னு சொன்னது போல இப்போ ஆண்டவரோடு கூட சீஷர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்க சிங்காசனத்துல அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில பேதுரு போல ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. பேதுரு போல ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழைப்ப வந்து நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா நாங்க பிறக்கும் பொழுது இருக்கிற இடங்களில கண்களை மூடி, ஏசப்பா நாங்க இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை எங்களுக்கு கொடுக்குறீங்களே ஏசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு அழைப்பு வைத்திருக்கிறீங்களே ஏசப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க பிறக்கும் பொழுதே எங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரை சூட்டி அழைத்தீங்களப்பா. அப்போ ஒரு பேரை சூட்டி நீங்க வைத்திருக்கிறீங்களப்போ, ஒரு நாமம் எங்க மேல வைத்திருக்கிறீங்களே, அந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மேலான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்க எத்தனையோ முறை ஆண்டவரே, அப்ப உங்க சித்தம் நிறைவேறுவதற்கு நாங்க இடரல் அடைந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்க அழைப்பை விட்டு நாங்க பின்வாங்கி போயிருக்கிறோம். நீங்க எங்க கொடுத்த குடும்பத்தை விட்டு, எங்க குடும்பத்தை நாங்க சரியா பார்க்காம, நாங்க எங்க கொடுத்த வேலையை, எங்க பிசினஸ நாங்க சரியா பார்க்காம நாங்க பின்வாங்கி போயிருக்கிறோம் டாடி. ஆனா அந்த ஏசப்பா ஆண்டவரே நாங்க இனிமேல் நாங்க அப்படி இடரலா இருக்க மாட்டோம். உங்க சித்தம் நிறைவேறுகிறதுக்கு நாங்க இடரலா இருக்க மாட்டோம். எங்களுடைய கண்களும் திறக்கப்படுறத கேட்போமா ஏசப்பா. எப்படி பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் போயிருக்கும்போது பேதுரு மட்டும் உங்களை பார்த்தானோ, மோசையை பார்த்தானோ, எலியாவை பார்த்தானோ, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும் ஏசப்பா. எப்பா எங்க குடும்பத்தை குறித்ததான தரிசனம் எங்களுக்கு காண்பிக்கப்படட்டும். எங்க வேலையை குறித்ததான, எங்க படிப்பு குறித்ததான, எங்க ஊழியத்தை குறித்ததான தரிசனங்கள் எங்களுக்கு காண்பிக்கப்படட்டும். அப்பா எங்க மூலமாவும் அற்புதங்கள் அடையாளங்களை நடத்துங்க ஏசப்பா. உமக்காக ஓடும் பொழுது அப்பா உங்களுக்காக நாங்களும் ஆண்டவரே ஏசப்பா ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஏசப்பா. உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையினால் நிரப்புங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், எவர்களை முன் குறித்தாரோ அவர்கள் அழைத்து வைக்கிறீங்களே, அழைத்தவர்கள் நீதிமான்களாக்கிறீங்களே, நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்திருக்கிறீங்களே. பேதுருவை மகிமைப்படுத்தின ஆண்டவர், அவன் மூலமா அற்புதங்களையும் அடையாளங்களை செய்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் அப்படிப்பட்ட கிருபையினால் கத்த நிரப்புங்க. எதுல இடரல் அடைந்திருக்கிறாங்களோ, எதுல சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, அதுல எல்லாம் ஒரு பெரிய கிருபையை மகிமையை கத்த நீங்க கட்டளையிடும்படிக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட கிருபை இந்த நாள்ல கத்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் கொடுங்க. அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.